அடுப்படி கைமணத்தில் எங்கள் வீட்டில் பறித்த முருங்கைக்காய் நல்லா சதையாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு நான் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் பிரட்டல் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நீட்டமாக அரிஞ்சிருக்கேன். ஒரு 6 பீஸ் தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சிருக்கேன். தேங்காய் வேணான்னு நினைக்கிறவங்க அதோட கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கிட்டா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். அதுக்கு தான் இது கொஞ்சமாக அரைக்கிறதுனால அரைப்படாது. அதனால் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். வெங்காயம் போட்டோன்னே எவ்வளோ நல்லா அரைப்பட்டுருக்கு பாருங்கள். மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்டோன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். இந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டிருக்கதையும் ஒன்றா போட்டு இந்த அரைச்சதில் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு அதையும் போட்டு நல்லா கையால் நல்லா பெசரிட்டு அதுக்கு பிறகு எண்ணெயை ஊற்றி வறுக்கணும். இது மாதிரி நல்லா பெசரிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வறுத்தோன்னா அதில் நல்லா சாந்து காரம் உப்பு எல்லாம் இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இது பெசரி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு. சோம்பு போட்டு தாளிக்கலாம், இல்லை சும்மா வெறும் வெங்காயம் போட்டு வேணாலும் தாளிக்கலாம். சோம்பு போட்டு தாளிச்சோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சோம்பு சிறந்த பிறகு இந்த ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டோன்னா கொஞ்சம் சாந்து நிறையா வரும், கிரேவியாக இருக்கும். அது போட்டே சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கேன். ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் போட்டுக்கேன். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ பெசரி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் போடணும். போட்டு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா முருங்கைக்காயும் நல்லா சதையாக பிஞ்சு நல்லா சீக்கிரம் வெந்துடும். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி நல்லா வெந்துடும். அதனால் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். காவசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிடறோம். நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காயும் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்து நல்லா வாசனையாக இருக்குது. இதை போட்டே சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை பவுலில் மாற்றி வச்சிடலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் போட்டு நம்ம வெறும் இந்த சாந்தை போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதுக்கு சாம்பாருக்கு ரசஞ்சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.